தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூலி படம் கலவையான விமர்சனம் பெற்றதுக்கு முக்கிய காரணம் லோகேஷ் அவர்கள் விக்ரம் 2 வெற்றி கலைப்புல அப்படியே தொங்கிக்கிட்டு கதை எழுதியிருப்பார் போல் இருக்கு. விக்ரம்ட்டு சோ அதையே திருப்பி எடுத்து வச்சிருக்காரு. இப்போ வீக் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? ஒரு நட்பை மையமா கொண்டு கதையை எழுதும் பொழுது அந்த நட்புக்கான காரணத்தை உறுதியா ஸ்ட்ராங்கா காட்டணும் இல்லையா? அது நம்ம கூலியில காட்டவே இல்லை. தேவாவை பார்க்க ராஜசேகர் வராரு, ஆனா ஏன் பார்க்காமலே போறாருன்றதையும் சொல்லவே இல்லை. தேவாவுடைய புள்ளதான் பிரீத்தி அப்படின்றத ராஜசேகர் ஏன் சொல்லாம வளர்க்கிறாருன்ற காரணமும் நமக்கு தெரியவில்லை. 8 வருஷமா சைமனுக்கு டிம்கி கொடுத்த தயால் கேரக்டரை 8வது வருஷம் தான் கண்டுபிடிச்சு சைமன் கொள்றது கூட ஏத்துக்கலாம். ஆனா அந்த சுத்தியல்ல அந்த போட்டு மண்ணுக்குள்ள ஆழமா புதைச்சு திருப்பி எந்திரிச்சு வராரு அப்படின்றத சத்தியமா நம்பும்படியாக இல்லை. பிளாஷ்பேக்ல கூலி வேலை செய்யற இடத்துல சயின்டிஸ்ட் ராஜசேகருக்கு என்ன வேலை அப்படின்றது தெளிவா விளக்கப்படவில்லை. பிரீத்தி எதுக்கு தேவா மேல கோபமா இருக்காரு, அப்பா அப்படி என்னதான் சொன்னாரு அப்படின்றத தெளிவா விளக்கம் கொடுக்கவே இல்லை. பிளாஷ்பேக்ல தேவாவுக்கு 30 வயசு மாதிரி காட்டுறாங்க. அப்போ நம்ம சைமனோட அப்பாவை கொல்லும் பொழுது சைமனுக்கு 15 வயசு போல காட்டுறாங்க. ஆனா சைமனோட பையன் அர்ஜுனும் பிரீத்தியும் ஒரே ஏஜ் குரூப்பா காட்டுறாங்க. இதை எழுதின லோகேஷ் அவர்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியும். ஒருவேளை தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சிட்டு திடீர்னு கிரிக்கெட்டு திரும்பி படுத்துட்டாரு போல் இருக்கு. அப்புறம் இந்த வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா தயாலோட மனைவி அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஓங்கி அடிக்கவான பிரீத்தியும் கேட்டிருப்பாங்க. பட் அப்படி வீடியோ காலை பார்த்து இருந்தும் ட்ரெயின் சேசிங்க்கு அப்புறம் தயால்கிட்ட தப்பிச்சு திருப்பி அந்த பொண்ணு கூப்பிட்டு காரில் ஏறி வருவாங்க. ராகான்ற கதாபாத்திரம் ஹெலிகாப்டர்ல இருந்து நாய் வைத்து கொண்டு வருகிறார். அவர் ஏன் தேவாவை கொள்ளலை அப்படின்றதையும் அழுத்தமா சொல்லவில்லை. நான் சொன்னேன் இல்லையா, லோகேஷ் அவர்கள் விக்ரம் 2 வெற்றி கலைப்புல படுத்துக்கிட்டே எழுதினாருன்ட்டு, அதையே எடுத்துடலான்னு முடிவு பண்ணி ரஜினி வச்சு பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு அதே மாதிரி கேரக்டர்ஸை உருவாக்கி கூலின்னு ஒரு படத்தை எடுத்துட்டாரு. கேரக்டர் ஆர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினி பைலா நான் சொல்றேன். கேரக்டர் ஆர்க்குன்னு பார்க்கும்பொழுது தயால் கதாபாத்திரத்திற்கும் தயாலோட மனைவி கதாபாத்திரத்துக்கும் மட்டும்தான் சரியான ஆர்க்கு பொருத்தப்பட்டிருக்கு. மற்ற அத்தனை கதாபாத்திரமும் ஈவன் ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் கூட எல்லாருமே வந்துட்டு ஒரு காருக்கு ஜிப்சிக்கு தேவை ஸ்டெப்னி போலதான் இருக்கு தவிர அது பஞ்சரான தான் தேவைப்படுமே தவிர பஞ்சரே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு டயரை கழட்டி திருப்பி இப்போ ஸ்டெப்னி மாத்திரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கூலி படம் அங்கங்க இருக்கு. லியோ மாஸ்டர் விஜய் சார்னால லோகேஷ் ரங்கராஜாருக்கு ஒரு வெற்றி கிடைச்சது. ரஜினி என்ற மிகப்பெரிய காந்தத்தினால் கூலி வெற்றி லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ லோகேஷ் சார், மை கைண்ட் ரெக்வெஸ்ட், தயவு செய்து தூங்காம பொறுப்போடு எழுதுங்க. தயாரிப்பாளர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், பேன் இந்தியா படம் அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல முழு படத்தையும் எடுத்துவிட்டு அதை மற்ற லாங்குவேஜ்ல வந்து நம்ம வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணா அது பேன் இந்தியா. மற்ற லாங்குவேஜ்ல இருக்கிற ஹீரோக்கள் எல்லாத்தையும் நம்ம படத்துல கொண்டு வந்துட்டு அதை பேன் இந்தியா சொல்ல முடியாது, அது பான்ட்ராக் படம் தான் சொல்ல முடியும். ஸோ தயவு செய்து லோ கேஷ் வைத்து ஹை கேஷ் எடுக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல மட்டும் வர மாட்டாங்க. தயவு செய்து காசு கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸை முட்டாளு நடக்காதீங்க. நான் சொல்றது நியாயம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தவறு இருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி.